அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ல இருந்தோன்னு அர்த்தம். கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்? இங்க பார் தம்பி, பார்த்தேன். நீ அப்படியே என் சின்ன மாதிரியே பேசுற. இந்த சின்ன பாக்கெட் அப்படியே இந்த பெரிய பாக்கெட் மாதிரியே இருக்கே. அஸ்வின் டோஸ்ட் சாப்பிட்ற மாதிரியே இவனும் அப்படியே சாப்பிட்றானே. அஸ்வின்க்குன்னு ஒரு பையன் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் அப்படியே இதே மாதிரி தான் இருப்பான். இந்த அத்தை இருக்காங்களே, எதையாவது உளறி வைக்க வேண்டியது. இவருக்கு என்ன வந்துச்சு? லார்ட் கவர்னர் ஆச்சே, சாதாரணமா சொல்லிட்டாரு மெயின்ட் நத்திங்னு. எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி. ஆனா என்னோட வேகமான இதய துடிப்பை கேட்டா எல்லாருக்கும் என் நிலைமை புரியும். என்னால சரியா சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஆனா திடீர் அந்த குட்டி பிசாசு எங்கிருந்து வந்துச்சுன்னு தான் தெரியவே இல்லை. நான் ஏஎஸ்ஆர், குழந்தை இல்ல, அண்டர்ஸ்டாண்ட்? அவன் எப்ப என் வாழ்க்கையில வந்தானோ எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. கடவுளே, இப்ப நான் என்ன செய்யறதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஒருவேளை நான் ஏட குடும்பம் எதுவும் யோசிக்கலையே. கடவுளே, அந்த மாதிரி எதுவும் இருக்க கூடாது. சத்தியமா சொல்றேன், நான் தப்பா எடுத்துக்கவே மாட்டேன். ஸ்ருதி, என்னாச்சு? நீ எங்க தனியா உட்கார்ந்திருக்க? ஒண்ணும் இல்ல. நீ ஜிலேபி செய்யல? நடுராத்திரியில கிச்சனுக்கு போனா என்னால மத்தவங்க எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. ஸ்ருதி, நீ டாஃப்னி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கல? நான் வேணும்னா உனக்கு இன்னொரு தடவை சொல்றேன். டாஃப்னி மீன்ஸ் நத்திங் டு மீ. அவ என்னோட பாஸ்ட். நீ மத்த வைஃப்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றது முதல்ல நிறுத்து ப்ளீஸ். என்ன? நான் மத்த பொண்டாட்டிங்க மாதிரி இல்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நிஜமாதான். அப்படின்னா நீ டாஃப்னி பத்தி யோசிக்கல? இல்ல. நான் ஏன் டாஃப்னியை பத்தி யோசிக்கணும்? அப்ப நீ யார பத்தி யோசிச்சுட்டு இருந்த? பாய் ஃப்ரெண்ட பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் என்னோட பாய் ஃப்ரெண்ட பத்தி. பாய் ஃப்ரெண்ட பத்தியா? ஆ, எல்லாருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கும். அது இன்னைக்கு மெயின்ட் நத்திங் ஆயிடுது. அதே மாதிரி எனக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கு. நீங்க உங்க கடந்த காலத்தை பத்தி பேசுனீங்க இல்லையா? உடனே எனக்கு என்னோட கடந்த காலம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த பழைய அழகான விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு. பழைய விஷயங்களா? ஆ, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு, எனக்கு, இந்த உலகத்துக்கு கூட. எனக்கு கூட ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். Of course, that's okay, but boyfriend? நான் என் பாய் ஃப்ரெண்ட பத்தி என்னன்னு சொல்லுவேன்? அவனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவனோட ஆர்ம்ஸ பார்க்கணுமே, மீச கூட பெருசா இருக்கும். அவன் முகத்துல இருக்கிற அப்பாவித்தனமான சிரிப்புக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். வாயில வெத்தலை போட்டிருப்பாரு, வாயே செகப்பா இருக்கும். ஐயோ! What? அது ஒண்ணு இல்ல. என் பாய் ஃப்ரெண்ட் லட்சுமி நகர் மொனையில பீடா கடை வச்சிருந்தாரு.
தூரமா இருக்கிறவங்க கூட வண்டியில வந்து அவர் கடையில பீடா சாப்பிட்டுட்டு போவாங்க. அவர் எனக்காக ஸ்பெஷலா பீடா போட்டு கொடுப்பாரு, ஸ்வீட் பீடா. நான் எப்பெல்லாம் அவர் கடைக்கு போறேனோ அவர் எனக்காக ஸ்பெஷலா போட்டு கொடுப்பாரு. பீடாவா? ஸ்ருதி, நீ எப்பெல்லாம் சந்தோஷமா பீடா போடுறியோ அப்பெல்லாம் எனக்கு என்னென்னமோ ஆகுது. சும்மா இருங்களேன், எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான். உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை. 12 மாசமும் 12 விதமான ஆசை. பீடாவோ உங்களுக்கு போட்டு தரணும். ஆனா சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டுதான். ஸ்ருதி, நான் போடுற பீடா மேல சத்தியமா சொல்றேன், இந்த பீடாக்கார ஒரு நாள் இந்த ஜிலேபியை தூக்கிட்டு போயிடுவேன். அட, ஜிலேபியா? நானா? விடுங்க, அது என்னோட கடந்த காலம். ஐ எம் கிளாட். நல்ல வேலை அது உன்னோட பாஸ் தான். அதை விடுங்க, நீங்க தான் சொல்லுவீங்களே கடந்த கால விஷயத்துக்கெல்லாம் மதிப்பே இல்லைன்னு. So, it meant nothing, Ashwin. நான் மதிக்க மாட்டேன். பட் ஹரிஷர், உனக்கு ஓகேவா? நான் ஓகே தான். நான் ஒன்னும் 15ஆம் நூற்றாண்டு சேர்ந்த அப்பாவி பொண்ணு கிடையாது. நான் மாடர்ன். அது என்ன சொல்லுவாங்க? I'm cool, cool. ஹரிஷர், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இந்த மாதிரி செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐ மீன், ஏன் வெக்கப்படணும்? நீ எனக்கு வைஃப் ஆச்சே. அதான் சொல்றேன், நான் எதுவும் தப்பா சொல்லல, சும்மா விளையாடினேன். ஸ்ருதி, உனக்கு ஒண்ணும் இல்லை இல்ல? ம். ஓகே, கம் ஹியர். லெட்ஸ் ஸ்லீப், ஓகே? சரி. நீங்க என்ன பண்றீங்க? வாட்? என்ன? அது அது உங்க காலர் சரி பண்ணது நல்லாவே இல்ல. நீங்க இந்த Dress போடாதீங்க. ஸ்ருதி, என்னோட எல்லா ஷர்ட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல என்ன பிரச்சனை? இத போடாதீங்க, உங்களுக்கு நல்லாவே இல்ல. இது யூசுவலா தானே இருக்கு. இதுல என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு ஸ்ருதி நீ இந்த மாதிரி உன்னை போட்டு குழப்பிக்கிற? இப்படி நினைக்கிறதெல்லாம் விட்டுடு.
அப்புறம் எல்லாரும் உன்னை பைத்தியம்னு நினைச்சுப்பாங்க. ஸ்ருதி, அ, அ. குட் மார்னிங். ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆமாக்கா, எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பழைய விஷயமும் இல்ல. அதாவது எந்த விஷயமும் இல்ல. ஸ்ருதி, என்னாச்சு? ஆ. அக்கா, நான் போய் பார்க்கறேன். ம். இரு ஒரு நிமிஷம். நவராத்திரிக்கு இதெல்லாம் போதும். ஹாய். போயிடு போயிடு இங்க இருந்து. நீ என்னோட கருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எங்க காலரையும் சரி பண்ணல, இப்ப வாசல்ல என் முன்னாடியும் நிக்கல. போயிடு. என்ன? சுருதி, என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வாமா. ஏன் வாசல்ல நின்னுட்டு இருக்க? உள்ள வா. எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் இங்க பிரெஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கு தான் வந்தேன். நேத்து எங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். அஸ்வினுக்கு மெடிசன்ஸ் வாங்கணும், அதனால தான். நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். வாங்க. இல்ல, நான் பிரெஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு கிளம்பிடுறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னம்மா, கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிட போகுது? வா, உள்ள வா. இல்ல இல்ல, ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுங்க. நீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த பிரெஸ்கிரிப்ஷனை. டாஃப்னி, நீங்க கிளம்பலாம். முதல்ல உள்ள வந்துட்டு போங்க. மாம், சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. என்ன? நீ இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா? அப்படின்னா கண்டிப்பா டிஃபன் சாப்பிட்டு தான் போகணும். உன்னால பசி தாங்கிக்க முடியாது இல்ல? இல்ல இல்ல, நாங்க கிளம்புறோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. Of course. Come join us. Come. வாங்களேன் ப்ளீஸ். ஓகே. அஸ்வின், உனக்கு இட்லி பிடிக்குமா? நோ, எனக்கு வெறும் ஜூஸ் அண்ட் டோஸ்ட் போதும். எங்களுக்கு அது தெரியும். ஹலோ, ஹாய், பாய் பாய். என்னோட வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चनக்கு நீ ஆன்சர் சொல்லிடுறியா? எப்ப பார்த்தாலுமே நீ எதுக்காக ஒரு ஹரிலியே இருக்க? வை? அது நாங்க நாளைக்கு ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போறோம், அதனால ஓ, தான். மாம், நான் திரும்ப ஹோட்டலுக்கே போகட்டுமா? எனக்கு டாக்டர் கிட்ட போக மூடே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம நியூ ஹவுஸ் ரொம்ப டஸ்டா இருக்கு. நோ அஸ்வின், எனக்கு நாள் முழுக்க நிறைய வேலை இருக்கு. உன்னை எப்படி தனியா ஹோட்டல்ல விடுறது? நீ பேசாம என் கூட வந்துரு. பேசாம அஸ்வினை இங்கே விட்டுறலாம்ல? அது ஆக்சுவலி அவன் அத வேணும்னே சொல்றான். அவனோட ஃபேவரட் ஃபுட்பால் டீமோட மேட்ச் நடக்குது, அதான். பிரேசில் versus Argentina. 4 o'clock, right? உங்களுக்கும் ஃபுட்பால் மேட்சஸ் பிடிக்குமா? Of course, I love football. உங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்கும்னு இதுவரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையே. அது சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு எந்த மீட்டிங்கும் கிடையாது. I can be in home and watch the match.
அவரை பத்தி என்கிட்ட எதுவுமே முழுசா சொல்லல. இன்னும் எதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காரோ தெரியலையே. என்னோட மாமா பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா 22 பேரும் ஒரே பாலை துரத்துக்கிட்டே ஓடுறாங்களாம். விளையாட தெரியாதவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நான் உங்க கூட உட்காந்து ஃபுட்பால் மேட்சஸ் பார்க்கலாமா? Of course. நானும் உங்க கூட வரேன். தேங்க்யூ, I'll manage. இல்ல இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கும் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்கணும். ஸ்ருதி, உனக்கு என்னாச்சு? அப்படின்னா சரி, இன்னைக்கு அஸ்வின் நம்ம கூட தான் ஃபுல் டே இருக்க போறான் இல்லையா அஸ்வின்? இல்லங்க, இங்க பாருங்க, நான் உங்களை ட்ரபிள் பண்ண விரும்பல. இவனால எந்த பிரச்சனையுமே இல்ல. நீ பாட்டு குழந்தைய கூட்டிட்டு சுத்தினேன்னு வச்சுக்க, அது உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்க பையன் அப்படியே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அஸ்வின் ஒன்னும் சின்ன பையன் இல்லையே, பாருங்க எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டான். அதனால இந்த சின்ன சாரால இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்களோ தெரியல. குறிப்பா இந்த அடல்ட்ஸ் ஒன்லி வீட்ல வெதர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும், இருந்துட்டு போட்டும். சரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால அஸ்வின் இங்கே இருக்கட்டும். அது சரி, என்னோட பிரிஸ்கிரிப்ஷன்ஸ். ஒரு நிமிஷம். ஓகே, நான் இந்த பையனுக்கும் அஸ்வினுக்கும் இருக்கிற உறவை பத்தி கண்டுபிடிக்கணும்னா நான் டாஃப்னி கூட போயே ஆகணும். பேச்சுவாக்கில் கண்டுபிடிச்சிடலாம். இந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். டாஃப்னி இருங்க, நானும் உங்க கூட வரேன். தேங்க்யூ, I'll manage. இல்ல இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கும் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்கணும். ஸ்ருதி, உனக்கு என்னாச்சு? I'll come with you. என்னாச்சு சுருதி? இல்ல இல்ல, நான் நல்லதா இருக்கேன். அப்ப டாக்டர் கிட்ட எதுக்கு போற? அது வந்து ரெகுலர் செக்அப் பண்ணிக்க தான் போறேன். போலாமா? அஸ்வின், ஆர் யூ ஷியோர் நீ அம்மா கூட வரலையா? நான் என் வேலையை சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன். இத பாரு, இந்த வீட்ல யாரும் யாரையும் ஹோஸ் பண்றது அலோடே இல்ல. சோ நீ கெட் அவுட். எங்களுக்கு நல்லா தெரியும், இவன் உன்னை துளி கூட மிஸ் பண்ண மாட்டான். என்னப்பா? போலாமா? அஸ்வின் வாழ்த்தனப்படக்கூடாது, சரியா? மாம் ப்ளீஸ். போலாம். நீங்க எப்படி சொல்றீங்க? அஸ்வின் ஸ்வீட்ஸ் கூட சாப்பிட மாட்டானே. வெறும் டயட்னாலயோ எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறதுனாலயோ டயபெட்டிஸ் வர்றதில்ல. இது ஒரு பரம்பரை நோய். அம்மா அப்பா யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்தா அப்ப கண்டிப்பா குழந்தைக்கும் டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ ஹோப் அஸ்வின் உங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி. இல்ல இல்ல, அவன் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய மாட்டான். அவன் தான் பேசுறதே இல்லையே. அவனோட அப்பா மாதிரி நினைக்கிறேன். டாக்டர், எல்லாம் ஓகே தானே? அவனோட ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சா? ஐம் சாரிம்மா, நம்ம அஸ்வினுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தோம் இல்லையா? சாரி டு சே, அவனுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. அண்ணா, டாக்டர், ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. ஆக்சுவலி அவன் ஒரு சின்ன குழந்தை. குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இப்போ டயபெட்டிஸ் வரலாம். அவனுக்கு வந்திருக்குது ஜுவினாய்ட் டயபெட்டிஸ். I don't know how is that possible. இந்த பாருங்கம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரெகுலராக மருந்து சாப்பிட்றதுனாலையும் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுனாலையும் அவனுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிடலாம். நீங்கள் அவனை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணுமா? இங்க பாருங்க டாஃப்னி, டாக்டர் சொல்றது கரெக்ட் தான். நீங்க அவனை நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா போதும், எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அஸ்வினுக்கும் டயபெட்டிஸ் இருக்கு.
நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நான் சொல்றேன். நீங்க எப்படி சொல்றீங்க? அஸ்வின் ஸ்வீட்ஸ் கூட சாப்பிட மாட்டானே. வெறும் டயட்னாலேயோ எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனாலயோ டயபெட்டிஸ் வர்றதில்ல. இது ஒரு பரம்பரை நோய். அம்மா அப்பா யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்தா அப்போ கண்டிப்பா குழந்தைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ டாக்டர். நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன். சரிம்மா. இதுல சில மருந்துகள் எழுதியிருக்கேன். அப்புறம் அவன் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறதையும் எழுதியிருக்கேன். இவங்க 2 பேருக்குமே டயபெட்டிஸ் இருக்குன்னா, அட கடவுளே, நான் யோசிக்கிறதெல்லாம் உண்மையா? இங்க பாருங்க டாஃப்னி, வேணும்னா நீங்களும் உங்க பையனும் எங்க கூடவே தங்கிட்டா என்ன? அட்லீஸ்ட் உங்களுக்கு சாதி கிடைக்கிற வரைக்குமாவது.